ஸ்ரீ கர்க சம்ஹிதை 8ஆம் அத்தியாயம். சுசந்திரன் மற்றும் கலாவதியின் முந்தைய தகுதிகள். விருஷபானு மற்றும் கீர்த்திதாவாக அவர்களின் வம்சாவளி குறித்த விளக்கம். ஸ்ரீ கர்க முனிவர் கூறினார், சௌனகரே, அரசர் பகுலாஸ்வரின் இதயம் பக்தியால் நிறைந்திருந்தது. அவருக்கு ஹரிபக்தியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இந்த சம்பவத்தை கேட்டதும் அவர் கற்றவர்களில் சிறந்தவரும் மிகவும் தனித்துவமான ஆளுமை கொண்டவருமான நாரத மாமுனிவரை வணங்கி மீண்டும் அவரிடம் பின்வரும் கேள்விகளை கேட்கலானார். மன்னர் பகுலாஸ்வர் கூறினார், பகவானே, தாம் மகிழ்ச்சியான எப்போதும் பெருகும் தூய புகழால் என் குலத்தை பூமியில் மிகவும் விசாரமாக பிரகாசமாக மாற்றினார். ஏனென்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பக்தர்களின் தற்காலிக சங்கத்தால் ஒரு சாதாரண மனிதர் கூட சத்புருஷராக ஒரு மகாத்மாவாக மாறுகிறார். இது குறித்து இன்னும் கூறுவதில் என்ன பயன்? நாரத மாமுனிவரே, தேவி ராதையுடன் பூமிக்கு இறங்கிய மிகவும் பரிபூரணமான இறைவன் உண்மையில் என்ன செயல்களை செய்தார் என்று எனக்கு தயவு செய்து கூறுங்கள். மகாமுனிவரே, ரிஷீஸ்வரரே, கதையின் இந்த அமிர்தத்தால் தயவு செய்து என்னை 3 மடங்கு துன்பங்களிலிருந்து காப்பாற்றுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது உயர்ந்த கிருஷ்ண பக்தரான மன்னர் நிமி அனைத்து நற்பண்புகளாலும் நிரப்பப்பட்டிருந்தது. அதில் யோகியாகவும் ஜட இருப்பின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டவராகவும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன் பிறந்துள்ளார். உங்கள் இந்த குலத்திற்கு விசித்திரமானது எதுவும் இல்லை. இப்போது அந்த உயர்ந்த கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகவும் புனிதமான மற்றும் புனித லீலைகளை கேளுங்கள். அந்த இறைவன் கம்சனை அழிக்க மட்டுமல்ல, பூமியின் துறவிகளை பாதுகாக்கவும் அவதரித்தார். அவர் தனது மகிமையான உச்ச சக்தியான ஸ்ரீ ராதையை விருஷபானுவின் மனைவி கீர்த்திராணியின் கருப்பையில் அறிமுகப்படுத்தினார். அவள் ஸ்ரீ ராதா கலிந்த குல சக்கரவர்த்தி நிகுஞ்ச பகுதியில் உள்ள அழகான ஆலயத்தில் இறங்கினாள். அந்த நேரத்தில் அது ஒரு பாத்ரபத மாதம், அதாவது ஆவணி மாதம். அது சுக்லபக்ஷத்தின், அதாவது வளர்பிறையின் 8ஆம் நாள் மற்றும் ஒரு திங்கள் கிழமை. அது நண்பகல். வானம் மேகமூட்டமாக இருந்தது. தேவர்கள் நந்தவனத்தின் அற்புதமான மலர்களால் கட்டிடத்தை பொழிந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தேவி ராதையின் அவதாரத்தால் ஆறுகளின் நீர் சுத்தமாகியது. அனைத்து திசைகளும் மகிழ்ச்சியாகவும் தூய்மையாகவும் மாறியது. தாமரைகளின் நறுமணத்தால் நிரம்பிய குளிர்ந்த காற்று மெதுவாக பாய்ந்து கொண்டிருந்தது. இலையுதிர் கால பௌர்ணமியின் 100கணக்கான நிலவுகளை விட அழகான பெண்ணை கண்டதும் கோபிகை கீர்த்திதா மகிழ்ச்சியில் மூழ்கினார். அவர் மங்களகரமான சடங்குகளை செய்து தனது மகளின் நலனுக்காக 2 லட்சம் சிறந்த பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்தார். 100கணக்கான பிறப்புகளாக தவம் செய்த பிறகும் தத்துவ ஞானிகளால் காண இயலாத மிகப்பெரிய கடவுள்களுக்கு கூட அவரது பார்வை அரிதானது. ஸ்ரீ ராதை இங்கே விருஷபானுவின் மகளாக நேரில் தோன்றிய போதும், பெண்கள் அவளை வளர்க்க தொடங்கிய போதும், பொதுமக்கள் அவளை காணத் தொடங்கினர். தங்கத்தால் பதிக்கப்பட்ட அந்த அழகான இரத்தினங்களால் பதிக்கப்பட்ட சந்தன மரத்தால் ஆன இரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட தொட்டிலில் தன் தோழிகளால் தொடர்ந்து அசைக்கப்படும் ஸ்ரீ ராதை ஒவ்வொரு நாளும் வெள்ளை 15 தினங்களில் சந்திரனின் கலையைப் போல வளரத் தொடங்கினாள். ஸ்ரீ ராதை என்றால் என்ன? ராசத்தின் அரங்கத்தை ஒளிரச் செய்யும் சந்திரன், விருஷபானு ஆலயத்தின் விளக்கு, உலகின் இரத்தினமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கழுத்தை அலங்கரிக்கும் கழுத்தணி. அதே உயர்ந்த சக்தியை தியானித்து நான் பூமியில் சுற்றித் திரிகிறேன். மன்னர் பகுலாஸ்வர் முனிவரே, விருஷபானு மன்னரின் நற்பலன் அற்புதமானது மற்றும் விவரிக்க இயலாதது. ஏனெனில் தேவி ராதையே அவரது இல்லத்தில் ஒரு மகளாக அவதரித்தார்.
கலாவதியும் சுச்சந்திரனும் தங்கள் முந்தைய ஜென்மங்களில் என்ன புண்ணியங்களை செய்தார்கள், இதன் விளைவாக அவர்கள் இந்த நற்பலனை அடைந்தார்கள் என்று கேட்டார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ராஜராஜேஸ்வர மகாபாக சுச்சந்திரர் மன்னர் நிருகனின் மகனாவார். மிகவும் அழகான சுச்சந்திர சக்கரவர்த்தி அரசராக இருந்தார். அவர்கள் கடவுளின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறார்கள். கடந்த காலத்தில் ஆர்வம் போன்றவை மூதாதையர்களுக்கு 3 மணமகள்கள் பிறந்தனர். அவர்கள் அனைவரும் மிகவும் அழகானவர்கள். அவர்களின் பெயர்கள் கலாவதி, ரன்மலா மற்றும் மேனகா. மூதாதையர்கள் தானாக முன்வந்து கலாவதியின் கரத்தை பகவான் ஸ்ரீஹரியின் ஒரு பகுதியாக இருந்த ஞானி சுச்சந்திரனுக்கு கொடுத்தனர். அவர் விதேக மன்னரின் கரங்களிலும் இமயமல்லையின் கைகளிலும் அன்னை மேனகையின் கரங்களிலும் ரத்தினத்தை வழங்கினார். சட்டத்தின்படி வரதட்சணை பொருள்களையும் வழங்கினார். மகாமாதே சீதா ரத்தினத்திலிருந்து தோன்றினார். பார்வதி மேனகையின் கருப்பையில் தோன்றியவள். இந்த 2 தெய்வங்களின் கதைகளும் புராணங்களில் மிகவும் பிரபலமானவை. பின்னர் கலாவதியை தன்னுடன் அழைத்து சென்று மிகவும் அதிர்ஷ்டசாலி சுச்சந்திரர் கோமதி நதியின் கரையில் இருந்து அங்கிருந்து கேட்டு பிரம்மதேவரின் ஆகாசவாணியை கேட்டு நைமிசா காட்டிற்குள் சென்றார். அவர் பிரம்மதேவரின் மகிழ்ச்சிக்காக தவம் செய்ய தொடங்கினார். கடவுள்களின் காலத்தின்படி 12 ஆண்டுகள் தவத்தை தொடர்ந்தார். பின்னர் பிரம்மதேவர் அங்கு வந்து ஒரு வரம் கேட்பாய். அரசரின் உடல் கரையான்களால் மூடப்பட்டிருந்தது. பிரம்மதேவரின் ஆகாசவாணியான அசரீதியை கேட்டு அவர் தெய்வீக வடிவத்தை எடுத்து அரவத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் முதலில் பிரம்மதேவரை வணங்கி, நான் தெய்வீக ஆழ்நிலை முக்தியை அடையட்டும் என்று கூறினார். அரசரின் வார்த்தைகளை கேட்டு சாத்வீராணி கலாவதி சோகமடைந்தார். எனவே அவன் பிரம்மதேவரிடம், தாத்தா, கணவரே பெண்களுக்கு மிகவும் உயர்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார் என்று கூறினாள் அவள். என் கணவர் முக்தி அடைந்தால் என் கதி என்னவாகும்? அவர் இல்லாமல் நான் உயிர் வாழ இயலாது. நீங்கள் அவருக்கு முக்தியளித்தால் என் திருமண இன்பத்தில் ஏற்பட்ட இடையூறுகளால் நான் கலங்கி உங்களை சபிப்பேன் என்றாள் கலாவதி. பிரம்மதேவர், தேவி, உன் சாபத்திற்கு நான் பயப்படுகிறேன் என்றார். நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். ஆனால் நான் உனக்கு அளித்த வரம் ஒருபோதும் தவறாது. எனவே தாம் உன் கணவருடன் சொர்க்கத்திற்கு செல்வாய். அங்கு பேரின்பத்தை அனுபவித்த பின்னர் தாம் மீண்டும் பூமியில் சரியான நேரத்தில் பிறப்பாய். நீ இந்திய நாட்டில் துவாபர யுகத்தின் முடிவில் கங்கை மற்றும் யமுனை நதிகளுக்கு இடையில் பிறப்பெடுப்பாய். உன்னத இறைவனின் அன்பிற்குரிய ஸ்ரீ ராதை தங்கள் இருவருக்கும் மகளாக தோன்றும் போது நீங்கள் இருவரும் ஒன்றாகவே விடுதலை பெறுவீர்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், இவ்வாறு பிரம்மதேவர் தெய்வீக மற்றும் தவறாத பரம்பரை காரணமாக கலாவதி மற்றும் சுச்சந்திரன் இருவரும் பூமியில் பிறந்தனர். அவர்கள் கீர்த்திதா மற்றும் ஸ்ரீ ரிஷபானு. கலாவதி கன்யாகுப்ஜ நாட்டில் கண்ணௌஜ பாலந்தன் மன்னனின் யக்ஞகுண்டத்திலிருந்து தோன்றினார். அந்த தெய்வீக பெண் தனது முந்தைய பிறவி குறித்த அனைத்தையும் நினைவில் வைத்திருந்தார். சுச்சந்திரன் சூர்பானுவின் இல்லத்தில் பிறந்தார். அந்த நேரத்தில் அவர் ஸ்ரீ ரிஷபானு என்ற பெயரால் பிரபலமானார். அவர் தனது முந்தைய பிறப்பின் நினைவையும் தக்க வைத்து கொண்டார். கோப்பர்களில் சிறந்தவராக இருப்பதை தவிர 2வது காமதேவரைப் போலவே அவர் மிகவும் அழகாக இருந்தார். மிகவும் புத்திசாலியான நாரத மாமுனிவர் இந்த இருவரின் திருமணத்தையும் ஏற்பாடு செய்தார். இருவரும் அவர்களின் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் அவர்கள் இருவருக்குமே இருந்தன. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். இந்த உறவு அவர்கள் இருவரின் விருப்பப்படி மட்டுமே நடந்தது. ரிஷபானு மற்றும் கலாவதியின் இந்த நிகழ்வை கேட்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் சங்கமத்தை அடைகிறார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கோலோக காண்டத்தின் கீழ்
நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் தேவி ஸ்ரீ ராதையின் முந்தைய பிறவியின் விளக்கம் என்ற தலைப்பின் 8வது அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.